உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க பாதைய விட்டு விலகி நீங்க நம்முடைய உட்காருங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாடகத்தை பார்க்க வந்தீங்களா இப்ப வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்க நாடகத்தை பார்க்க வந்தீங்களா வாங்க வாருங்க நல்லா சரி பாருங்க வாருங்க நல்லா சரி பாருங்க ஐயா வாழ்வே கொஞ்சம் ஆரவார கட்சிகள் நிப்பாட்டுகளே பரமையில்ல ஐயா மகளே ஆரவார கட்சிகளை நிப்பாட்டுகளே அருமையில்ல புதியவர்களே கொஞ்சம் பண்ணாத கட்சிகளை நிப்பாட்டுகளே பரமையில்ல எங்க அந்த புதியவர்களே பெரியாத்தா ஆர்களே சின்னாயி ஆர்களே ஷாரு போயிடு ஷாரு ஷாரு போய் இந்த மானிட்டு இருந்தா போடு மானிட்டு போட்டு நான் ஒரு படத்துக்கு சொல்லுவியா நீங்க வேறயா நீங்க வேறயா ஹலோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹலோ இது ஷாரு போய்க்கு பேச குறைச்சு ஹலோ ஆல்ரவுண்டு தட்டு பார்ப்போம் கேக்குதா சரி மாற்றாங்க மாறு அப்பதான் வழக்கம் தத்திட்டு வந்துடும் மாறு அந்த மாறலன்னு தாய் மாறல தந்தை மாறலன்று நீ போடல மாறுன்னு வச்சுக்க அங்க ஒரு பெரிய விளக்கம் வந்து நாகி தெரியுது எடுத்து வந்து சும்மா சன்னி போட்டு பாத்துக்க என்னை வேட்டி எழுத்து போட்டு உட்காருன்னு இந்த டிப்ளேட்டை ஓன் டிப்ளேட்டை பெருசா தெரியுது தம்பி எந்திரா என் ஒன் டவுசர்ல 300 ஓட்டை உன் டவுசர்ல கொண்டு போய் முறுக்கு சுடணும்டா கிளுகிளுன்னு இருக்கு புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் புண்ணியவங்களுக்கு வணக்கமே புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் புண்ணியவங்களுக்கு வணக்கமே புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் புண்ணியவங்களுக்கு வணக்கமே பொண்டாட்டி இல்லாம வெப்பாட்டி வச்சிருக்கோம் தர்மசாயிகளுக்கு வணக்கமே பொண்டாட்டி இருக்கையா வெப்பாட்டி வச்சிருக்கோம் தர்மசாயிகளுக்கு வணக்கமே காதலில கைவிட்டு பூச்சி மருந்து குடிச்சப்பட்டு கைலாசவர்களுக்கு வணக்கமே காதலில தோல்விக்கு பூச்சி மருந்து வருது எல்லாத்துக்கும் வணக்கமே ஆமா சாமி பக்கமோடு பக்கம் மேல அப்புறம் பொட்டி கிடக்கார கையெடுக்கிற சாமி எப்படி வாசிக்கிறது இல்ல கையெடுத்து வணங்க வச்சு நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்புறம் அண்ணன் முருகன் தொங்குது மிருதங்கார அண்ணே எப்படி இருக்கிறீங்க இருக்கிட்டே இருக்கிறீங்க அப்புறம் தம்பி பேம்பஸ் தம்பிடே பேம்பஸ்னா பிள்ளைகளுக்கு குண்டிக்கு வைக்கிற துணிடா இதுக்கு பேரு இது பேர் பேங்கஸா பேம்பஸ் வாங்கினா ஒரு பாக்கெட்ல 2 வச்சிருக்காங்க தம்பி 3 வச்சிருக்கானே ஒண்ணு அவட மூத்திரங்கத்துல வந்தா வச்சுக்க வேண்டியதே உனக்கு வந்து ஒன்னு கடை வாங்கிக்க வாங்கன உட்காருங்கனே என்ன ஓதம்மா வாய்தா கந்துருங்க ஓத வந்தாலே அப்படி நிப்பாங்க வெள்ளிக்கிழமை வாய்தா வந்து முன்னாடி உட்காருங்கனே வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலையே நிக்காதீங்க இந்த பையல உட்கார சொல்லு எந்த பையல உட்கார தம்பி உட்காருங்க நீங்க வந்த காலையே நிக்காதீங்க அப்ப பாதையை விட்டு விலகி ஜெய பாதையை விட்டு விலகி நீங்க பண்புகளே செக்ஸி வீடியோ அதெல்லாம் பாத்துட்டு போக அப்படி சொல்லிப்பட்டு நீ போய் தூங்கிறாத என்ன கரண்ட் வந்துருச்சா அண்ணே சப்பல வாயில புண்ணுப்பா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியுமே அந்த மாதிரி நான் பாக்குறது வந்துருச்சுண்ணே வரலண்ணே வந்துருச்சுனே என்ன விட்டு சப்புது வந்துருச்சு ஓகே எந்திரிச்சு உட்காருண்ணே யானே அந்த அப்பதான் போடுறான் எந்திரிச்சு உட்கார்
₹300 பவர் வாங்கிட்டு வந்து முகத்துல அப்பிட்டு 5000க்கு ட்ரெஸ் போட்டு வெளியே வந்து நிக்கிறேன். அவனை பார்க்காம குண்டி திருப்பி படுத்துட்டு இருக்கிறேன். நீ பண்ண குசா போட்டு தொலைஞ்சிடாதே. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலையே நிக்காதீங்க. வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலையே நிக்காதீங்க. அங்க பாதையை விட்டு விலகி போட்டு பாதையை விட்டு விலகி நீங்க பண்புடனே உட்காருங்க. ஆக வாங்க உட்காருங்க, நீங்க நம்ம வந்து நிக்காதீங்க. நாளைக்கு முன்னாடி வந்தீங்களா? நாடகம் பார்க்க நீங்க ஓடடித்தா வந்தீங்களா? வாங்க உட்காருங்க, இங்க வந்த காலையே நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணாதீங்க. என்ன முக்கியத்துவம் புரியல? தண்ணி போட்டு என்னதான் பண்றாங்க? தண்ணி போட்டு தகரா பண்ணி ஏன் சொல்ல வராங்க? தண்ணியை போட்டுட்டு ஒரு மூலையில படுத்து தூங்குறாங்க. நீங்க போய் அவங்கள போய் தண்ணி போட்டு தகரா பண்ணி ஏன் தெரியுமா சொல்ல வாரு? இதே பாருங்க, நேத்து இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிருந்தா. சரி, இந்த திருவிழா வைக்க எவ்வளவு செலவாகும்? திருவிழாக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் செலவாகும். 10 லட்சம் ரூபாய் செலவாகும். சரி, ஒரு கூட்டம் போடுவாங்க. இந்த சின்ன சாய் மட்டும் வந்துருவாரு, மத்த ஆளுங்க வர மாட்டாங்க. சரி, அவன் மட்டும் கேட்டிக்காரு, நம்ம இழிச்சா பேலாடா அப்படின்னா அக்கா தண்ணியா அவனே வச்சிரு. இது மாதிரி ஒரு கூட்டம் போட நின்று போயிருந்தியா? திருப்பி இன்னொரு கூட்டம் போடுவாங்க. இந்த பொண்ணுச்சாய் மட்டும் வந்துருவாரு, மத்தால வர மாட்டாங்க. அவன் மட்டும் கெட்டிக்கார மெலிச்சாப்பலாட அப்படி அந்த கூட நிப்பாட்டி போடுவாங்க. அந்த ஒரு கூட்டத்தை போட்டு மைசூக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து சாப்பாட்டு அட்வான்ஸ் கொடுத்து இது மாதிரி கொடுத்து நாடா சீர சிறப்பமா போயிட்டு இருக்கேன். ஆமா, நீட்டா நடந்துட்டு இருக்கேன். இந்த நாடத்தை கெடுக்கிறா தெரியுமா? இந்த 140 ரூபாய் சரக்குதேன். எப்படி சொல்றீங்க? அவர் பாட்டுல தண்ணியை போட்டு வந்து கேட்பாரு, நீங்க நாடா கேட்கார பத்தியா? அவர் தான் ஊர்ல வரி காசியும் கொடுத்துருக்க மாட்டாரு. ஒரு சாப்பாட்டுக்கு கட்டி வந்திருப்பாரு. அது மாதிரி தண்ணியத்தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. நீங்க தண்ணியத்தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. அவன் தண்ணியத்தான் போட்டு தண்ணியத்தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. ஆமா சாமி, பேருண்ட பெருகளே, பெரு மதிப்புக்கு மரியாதை தாய்மார்களே, காலை சென்று மாலை வீடு திரும்பி மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய மொழி மக்களே, ஊர் நாட்டவர்களே, ஊர் முக்கியஸ்தவர்களே, கோயில் பூசாரியர்களே, அப்புறம் போட்டவர்களே போடாதவர்களே, வெத்தலை பாக்க போடுங்க. ஆனா யாரு கீழே போங்க. ஆமா, காசோடு கக்கோசி முகர என் மோரம் தப்பிட்டு போங்க. அப்புறம் போனவர்களே போகாதவர்களே, எங்க ஆல்மோட்காரன பிரதேசம்மா, வெளிநாடு போனவர்களே போகாதவர்கள். அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் குண்டியில போட்டவர்கள், உண்டியல் போட்டவர்களே, நாடக அமைப்பவர் மைய அருமை என்னார் பி வெங்கடேஷ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், கரூர், குளித்தலை யூடியூப் சேனல். சிறந்த மொழி இந்த நாட்டு அமைச்சர்கள், இந்த நாட்டு மலையில் எந்த இடத்தை கொடுத்தாலும் அர்ச்சந்திரா, முத்தாலம்மன், பாசிபதம், காத்தவரையன், பொன்னர் சங்கரு, மகமாயி, பாண்டிச்சாமி, தூக்கி வள்ளிதிரோணம், சித்திரவள்ளி, பவளக்கொடி, அர்ச்சந்திரா, இந்த மாதிரி எந்த நாட்டை கொடுத்தாலும் தெளிவா நடத்துவது என்ன சார்பாகும், எங்க நாடக கலைக்குழு சார்பாகும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். எல்லாம் நாடக மாதிரி வந்திருக்கிறாங்க. எல்லாம் பிக்னிக் போற மாதிரி. எப்படி சொல்றீங்க? ஒரு ஓலப்பாய், கக்கத்துல புல்ல, கூட ஒரு நாய்க்குட்டி எல்லாம் எதுக்குனே நாடகம். இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்கிறாங்க? வள்ளி திருமண நாடகம் வச்சிருக்கிறாங்க. நேத்து போன ஊர்ல பாருங்க மகமாய் நாடகம் வச்சிருந்தாங்க. இந்த மகமாய் நடத்துல பாருங்க பப்பு நாடு முடிஞ்சோனி 7 கரை வச்சு சாமி அழைப்பாங்க. சாமி அழைச்சோனி எல்லாம் சங்குன கடி தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆட ஆரம்பிச்சோனி இந்த கக்கத்துல ஒரு புல்ல அத பக்கத்துல படுக்க போட்டிருப்பாங்க. இந்த சாமி ஆட்டத்துல அந்த புல்ல வைக்கல தருக்குன்னு மிதிச்சிருவாங்க. மிதிச்சோடனே புல்ல ஆயி போயிடும். என்னன்னு ஆயினா பியினே இந்த கூட வந்த நாய்க்குட்டி வேமா கூப்பிடுவாங்க.
வீட்டுல எந்த நாய் இல்லையானே? இல்லண்ணே அப்படி நாய் நாய் இல்லனே. நாய் இல்ல நாய் இல்லனே. என்ன நாய்ங்கிறியா? நாய் எது இல்ல. அது மாதிரி நாயை கூப்பிடுவாங்க. சரி. அந்த நாய் வேமா வரும். இங்கிட்டு 2 வாரம் வாக்கு, இங்கிட்டு 2 வாரம் வாக்கு. பார்த்துட்டு 3ஆவது வாரம் செலவு செலவு நக்கிட்டு போயிடும். இன்னைக்கு நாய்க்குட்டி குட்டி எல்லாம் யாரும் கவலைப்படாதியாத்தா. பிள்ளை குட்டி எது வெளியே போயிடுச்சுன்னா தம்பியை கூப்பிடுங்க. வந்த நக்கிட்டு அங்க அப்பதான் கூப்பிடுதுடா. எப்பா சின்ன பிள்ளை ஆகி போனா கூட எங்களை சமாளிச்சு போடலாம். இந்த பெரிய மனுஷன் ஆகி போனா நான் என்னடா பண்றது? பேசாம பம்பு செட்டு போட்டு புடிச்சிட வேண்டியது. இருந்தாலும் வந்தவங்க வந்து சொனக்கமா போடணும். ஆமா. அல்ல என்ன ஒரு காப்பி வைக்க போடணும். அல்ல உருதண்டிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு நடுநண்டிருச்சு எட்ட கட்டளை பள்ளி திருமண நாடகத்தை பார்க்க வந்த என் குங்கும பொட்டல் உருதண்டிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டல் பின்னாடி போகாதீங்க தலையெடுத்து வைக்காதீங்க பின்னாடி போய்கிட்டு தலையை விட்டு வைக்காதீங்க பின்னாடி போய்கிட்டு கையை விட்டு அப்பா அப்ப கையோட்டு பாக்குறதுக்கு நான் வேணும் மாட்டு டாக்டரா கையோட்ட மாட்டுட்டாருக்கா கையோட்ட அப்படின்னு கேட்பிய நீங்க வந்து நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா மாசம் மகா சுத்தம் மோசமா இருக்குதா இல்ல கிளம்பி தட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பாப்பாங்க. ஆனா நீங்க வந்திருக்க புள்ள சும்மா பச்சை கிளியா சுண்டி விட்டா தெரியும். என்னது? என்ன மூத்தரம்மா ரத்தம்யா அது மாதிரி புள்ள வந்திருக்குது. இதே பார்த்து தை மாசம் பள்ளிமலைக்கு மாலை போடுவாங்க தை பூசத்துக்கு. இந்த வருஷம் பாருங்க எங்க ஊர்ல மட்டும் 150 மாலை போட்டுருந்தாங்க ஐயா. முதல்ல பையன் இங்க எப்படி மாலை போறேன்? எங்க உங்க ஊர்ல இருந்து? எங்க ஊர்ல இருந்து பள்ளிமலைக்கு. சரி எப்படி கிளம்புறாங்க? நல்லா இங்க மாலை போட்டு ஜோரா கிளம்புறாங்க ஐயா. முத நாள் கண்டனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு இதுபனுக்கு முதல்ல பண்ணி கிளம்பிட்டாங்க ஐயா. இந்த 2வது படம் பாருங்க நம்ம எரிசிருந்த ஐயம்பட்டி தாண்டி ஐயனூர் தாண்டிட்டாங்க. இந்த சாப்பாடு செரிச்சு போச்சு பாருங்க. செரிச்சு போட்டு அங்க விட்டு வர போடுறாங்க. எப்படி? கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு இதுபனுக்கு ரோகரா 2ஆவது அப்படி அரோகரா போட்டாங்க. இந்த 3ஆவது பாருங்க இந்த வேலுச்சம் வந்து கண்ணக்கு அப்படி வீங்கிட்டாங்க. சரி அங்க இருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் இருந்தேன். நான் மட்டுமா மாலை போட்டு போனி கூட என் பொண்டாட்டிய மாலை போட்டு கூட்டி போயிருந்தேன். என் பொண்டாட்டிய பாத்திரம் வச்சுக்க சும்மா தண்டி உடம்பியா எப்படி ஒரு 90-80 பாப்பறக்கு அவ குண்டிய பார்த்தா 2 மூட்டை சிமெண்ட் மூட்டை மாதிரி இருக்குதுடா. அது சிமெண்ட் மூட்டை இல்ல, அது சிமெண்ட் குட்டை ஒண்ணு. உலகத்திலே பொண்டாட்டி குண்டிய வரது முத கொப்பனும் நீ தாயா. எப்படியா சொல்ற? நீ எல்லாம் என் பொண்டாட்டி குண்டிய பார்த்தா இருள் அடிச்சு அங்கனே விழுந்துருவேன். இது மாதிரி என் பொண்டாட்டி மாலை போட்டு கொட்டி போறேன். அவ எப்படி மனோரமா போடுறா? கந்தனுக்கு முருகனுக்கு வேலனுக்கு கடம்பனுக்கு அந்த அடிவாரம் போயிட்டு
சரி. அடிவாரம் போனேன்னு பாருங்க, என் பொண்டாட்டிக்கு நடந்து காலு பூரா பனியால வீங்கி போச்சு. சரி. வீங்கி போனேன்னு என் பொண்டாட்டி அடிவாரத்துல மேல மலை ஒரு பார்வை பார்த்தா, சரி. கீழே கால ஒரு பார்வை பார்த்தா, காலத்தையும் பனியால வீங்கி போச்சு. மழை தேங்கி ஏறுவோம்மா, இல்ல இப்படி டவுன் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு தேவை வந்துருவோம்மா. அந்த மலை ஏறல என் பொண்டாட்டி படுத்து மனோரம் வர்றா எப்படி இருக்க ஷேட்டை பூரா குறைஞ்சு வச்சு அவ மலையில அரோரம் பார்க்கணும். கந்தன நக்கு முருகன நக்கு வேலன நக்கு கடம்பன நக்கு இடும்பன நக்கு ரோகரா ரோகரா. என்ன நக்க சொல்ற? எது 11 எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? ஒரு பஞ்சாமிரத்தாய் உள்ள நக்கு வீட்டுக்கு பசியே கிடக்காது. அப்ப இதுக்கு போய் பள்ளிக்குமார் நக்குன்னு சொல்லலாமா? பள்ளிக்குமார் நக்கு சொல்லுங்க. இந்த முடிச்சுக்கோ இங்க வா தம்பி. முடியா தங்கப்பல முடியாடா. 2 பேரும் படுத்துட்டு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கைதடுங்க தம்பி கடையில கைதடுங்கப்பா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு. அப்ப நான் பிரியா ரெண்டு வந்து சோறு தான் சாப்பிட்டீங்க. வா, உன் பேர் என்னையா? எல்லாம் மாவு விற்கிறியா? மாதேஷா? எத்தனை படிக்கிற? 1 2 தெரியுமா? ஒரு 10 மணி சொல்லு. என்ன நெருப்பு எடுத்துட்டு இருக்கிறியா? 1 2 3 சத்தமா சொல்ற. 1 10 கைத்தட்டுப்பா. நான் கிட்ட கொரோனா பாஷனை வார்த்தை இங்கிலீஷ்ல தெரியுமா? ஒரு 10 மணி சொல்லு. 1 2 3 4 5 6 6 6 6 7 8 9 10 கைத்தட்டுப்பா. நான் பின்னாடி கை வச்சுக்கிட்டு இருக்கேன், குசு வர போதா? ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாதா? பெட்டிக்காரன் சொல்லி தர பாரு. அந்த மாதிரி சொல்லி. ஹிந்தி கத்துக்கிறியாப்பா? 10 வரல அப்படி விடு. மைக்கிட்ட போ. அண்ணன் சொல்ல அப்படி சொல்லணும். சரியா? நல்லா சிரிடா. மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கிறேன். இல்ல ஏக் தோ தீன் சார் 5 6 7 8 9 10. அவ்வளவுதான் ஹிந்தி. ஏன்னா நீங்க 5 முடியாது ஹிந்தி சொன்னீங்க. எனக்கு 5 வரைக்கும் தானே ஹிந்தி தெரியும். தம்பி தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு கூடு தவட்டி ஏமி சப்பு நாமி சப்புடா. அட பாவிடா, சின்ன பிள்ளை எதுக்குடா கூப்பிடுற? இங்க வா, அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லு. 1 லு 2 லு 3 லு 4 லு 5 லு 5 லு இல்லடா 5 லு 6 லு 6 இல்ல 7 லு 8 லு பிரபு 9 லு பிரபு சீனா ஊத்துரு 9 லு ஓ புழு 10 லு 10 ரூதே. நீ டீச்சர் படிக்க வாத்தியாட்ட படிக்கிறியா? 2 இடத்துல படிக்கிறியா? 2 இடத்துல படிக்கிற. உன் பேர் என்ன? மாதேஷ். இப்ப டீச்சர் கேக்குது, தம்பி மாதேஷ் எலி எதுக்குள்ள போகணும் டீச்சர் கேக்குது. நீ என்ன சொல்லுவ? கை கட்டு. டீச்சர் பொந்துக்குள்ள போகுதா? என்ன டீச்சர் பொந்துக்குள்ள போகுது? இப்ப சார்ட்ட படிக்கிற. இப்ப சார் கேட்கிறாரு, தம்பி மாதேஷ் அணில் எதை கடிக்கணும் சார் கேட்கிறாரு. நீ என்ன சொல்லுவ? சொல்லு. சார் இங்க சாரோட பழத்தையா? சரி 2 பாக்கெட் உள்ள கையோடு. பாக்கெட்ல டவுசர் உள்ள விடு. பாக்கெட் இருக்குடா. வரப்ப மாட்டேங்குது. விட்டுட்டியா? அதை டவுசர் உள்ள விடு. நல்லா உள்ள விட்டுட்டியா? அந்த சைடு எத்தனை விரல் இருக்குது? இந்த சைடு 5. மொத்தம் எத்தனை விரல்? 10. பொய் சொல்லாத. 11 விரல் இருக்கணும். உள்ள விட்டு ஆகி பாரு தண்டுபடுதாங்க. இருக்குதா இல்லையா? நல்லா உள்ள விட்டு ஆகுடா. இருக்குதா? எங்க இருக்குது? இங்க இருக்குதா? சரி இருந்தா பரவாயில்ல. கைதட்டுப்பா. தம்பி ஏபி அப்துல் தெரியுமா யாருன்னு? ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் தெரியாதா? தெரியுமா? யாரு?
மனுஷன் மனுஷன் போய் உட்காருப்பா பாப்பா. பிறக்கும் போது ஏழ்மையாய் பிறந்து இறக்கும் போது ஏழ்மையாய் இறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் போல பாடுகிறோம். கனவு காண்கள் கனவு காண்றாங்க. யாருப்பா கனவு வாங்குறா? ஜாதி மத அப்பாற்படுத்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர் புகழை பாடுகிறோம். கால கால தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். நடிவனம் தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா. கல்வியான தந்தாரையா நம்மளை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமபடி தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் நம்ம ஊர்ல பள்ளி செல்லும் குழந்தைகள்லாம் பெற்ற தந்தை போல வாழ்ந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் நம்ம ஊர்ல பள்ளி செல்லும் குழந்தைகள்லாம் பெற்ற தந்தை போல வாழ்ந்தவரா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் உத்தமரா அப்துல் கலாம். உங்களை எண்ணி வாழுகிறோம் என்று முத்தமரா நமக்கலா. தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்ணீது அஞ்சவா விண்ணீது கலையேறினார் தமிழக மண்ணீது போற்றுவினார். வெண்ணீரை தனையே மீனார் உலகமன் மீது முடிச்சுடினார். அக்கீனி சிறையை எடுத்து அணு ஆற்றலையே உணர்த்தி காட்டி உங்களை எண்ணி பாடுகின்றோம் வேறு உத்தமரா அப்துல் கலாம். உங்களை எண்ணி வாழுகிறோம் என்று முத்தமரா நமக்கலா. தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம். கைத்தட்டலாம் முன்ன தமிழ்நாட்டுக்காரங்க தானே ஆப்பிரிக்காவா? நோட்டீஸ் பெருசா கண்ணூர் சிறுசா இருக்குது. கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஏதலூர் வடக்கு கிராமம் அண்ணா நகர் கவுண்டம்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகம் நடைபெறுகிறது. அனைவரும் காண வருக வருக. அன்புடன் மிக மங்களகரமான குதிரையை காண கூர்தி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 30/5/2024 வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோயில் முன்பாக இருந்த சிங்கார வண்ண கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிதமன் புறா நாடகம் அதிவிமர்சனம் நடைபெறுகிறது. நடிகர்கள் பின்வருமாறு: நடிப்பிசை வேந்தன், நடிப்பு சூழல் என்று சொல்லக்கூடிய மங்காத வெற்றி பெற்று வரும் துவரமுச்சியை சேர்ந்த TK பழனிக்குமார் இவர்கள் மேடையில் வேடன் வேடன் விருத்தா நடிகை காத்து கொண்டிருக்கிறார். காணொலியில் கலைவாணி என்று சொல்லக்கூடிய யூடியூப் புகழ் மைய பேச்சுக்காமங்களா உங்களுக்காக பேச்சாளர் சொல்லக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த காயத்ரி பெருமலை வள்ளியா சொல்லி காத்து கொண்டிருக்காங்க. பேச்சுக்கு அவரா வர்க்கா பேச்சா, பாட்டுக்கு அவரா வர்க்கா பாட்டா, நடிப்புக்கு அவரா வர்க்கா நடிப்பா சொல்லக்கூடிய பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு. ஏன்னா பரோட்டா கடையில அருமையினார் மேலூர் அரியரப்பு கீழூரை சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் பெருமலை நாரதா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஆர்மணி கலையரசு, ஆர்மணி சக்கரவர்த்தி, பின்
பின்பாடு திகாம் என்று சொல்லக்கூடிய அறிவினர் மைய வல்லாடு கைட்டை சேர்ந்த எஸ் சங்கர் முதல்மையே எஸ் கலைமணி எம்காம் பிஎட் அவர்கள் 6 மணி பின்பாட்டை காத்து கொண்டிருக்கிறார். இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவையிட்டு கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பெயரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடிபுரி வளத்தின்றல் தாளாட்டே கள்ளம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்தவிழ்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து எமது தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவலாம் தமிழ் கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர் நிறுத்தி பேர் நிறுத்தி கண்ணும் கடியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே அல்லலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி ஊர் மக்கள் எல்லாம் என்று எங்கள் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வோம் என்று நல்ல வென்ற எல்லோரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறே. கைத்தல் கைத்தல் கைத்தலுங்க. அதுக்குனாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க தோட்டக்கூடிய அருமை நன்மாகிய எஸ் கலக்கல் கண்ணன் டிஎம் மிருதங்க டோலைக்கு தபேல வீசிப்பார்.
தட்டுகள் பக்கத்துல முதல் வாசி தட்டுங்க. அருமை வாசி அதுமையாக ஆளுநர் மாசம் ஆளுநர் அவதானக்கூடிய மலைவாத்து புகழ் அருமை தம்பி ரூபகன் வரும்படி ஆளுநர் இசைப்பார். சொல்லிக்கிறாங்க. தம்பி வயசுக்கு வந்துட்டியா? என்ன வயசுக்கு வரலையா? வயசுக்கு வரணும் எப்படி தெரியுமா? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா சொல்லுவாங்க சடங்கு சுத்தமாப்பாங்க. பொம்பளை பிள்ளை வயசுக்கு எப்படி தெரியுமா? வயசுக்கு வரதுக்கு முன்னாடி வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் முன்னாடி தான்ப்பா வருவாங்க. வயசுக்கு வரதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை போடுவாங்க. வயசுக்கு முன்னாடி அவுத்து போட்டு அம்மன் ஊட்டி எதிரிவாங்கல்ல. அதுக்கப்புறம் சுடிதாரு ஜாக்கெட்டு இது மாதிரி போடுவாங்க. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு பத்தி நீங்க ஆம்பளை பிள்ளை வயசுக்கு எப்படின்னா சின்ன பிள்ளை நிறைய இருக்கிறனால நீங்க சொல்லி ஆகணும். சின்ன ஆம்பளை பிள்ளை வயசுக்கு எப்படின்னா சொல்லுங்க சொல்றேனே சொல்லுங்க ஆம்பளை பிள்ளை வயசுக்கு எப்படின்னா கொட்டார்கள்லாம் இந்த விளக்க மாதிரி செருப்பெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. எதுக்கு எடுக்காதீங்க. ஆம்பளை பிள்ளை எப்படின்னா அத தூக்காத அது எடுக்கவில்லை முன்னாடி செருப்பியா போட்டு விளாடா. ஆம்பளை பிள்ளை எப்படின்னா கொட்டையில மஷூர் தாவா குட்டையிலையா தம்பி நீ வயசுக்கு வந்துட்ட அடி பிரிச்சு தள்ளுறீங்க. அதுக்கு எங்க தாய்மொழியுடைய தாள மாஸ்டர் நாய அருமை தம்பி பிரபு ரசீன தாளத்தை இசைப்பார். அருமையான வாசிப்பு. அதுக்கடியாக சாப்பாடு அருமையான ஏற்பாடு. சாப்பாடு உபயோகித்த விழா கம்பியர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம் போல. அடுத்தபடியாக ஒரு நாடகம் நல்லா இருக்கிற முக்கிய காரணம் ஒளி அமைப்பு. ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் சுக்காமட்டி போடு நன்றி கடனிகளின் நாயகனே நீ வாழ்க. மரணமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமிட வருவோர்க்கு தஞ்சை வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சவரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பெரிய கோயில் கொண்ட வீரராஜராஜ சோழனே
சேனல் பொறுப்பா மாத்துங்கிறேன். நாங்க நேத்து போன ஊர்ல ஷாயி பாட்டை போட்டாங்க. எப்படி தெரியுமா பாட்டு போட்டாங்க? பாளையத்தம்மா உன் பல்ல விளக்கு உன் பார்வையில தெரியுதடி குர்ணியலுக்கு. இது மாதிரிலாம் பாட்டு போட்டாங்க. முந்தான போன ஊர்ல அவ கூப்பிட்டா ஓடி வருவாளா, என் மாரியம்மா குசு போட்டா ஆடி வருவாளா. இது மாதிரிலாம் பாட்டு பாடுங்க. நம்ம ஊர்ல அருமையான ஊர் பிரிக்கி அம்மன் நாடியோ சுக்காம்பட்டி மனமான நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இப்படிக்கு நாடக அமைப்பாளர் அருமையினார் பி வெங்கடேஷ், SBI லேபர் இன்சூரன்ஸ், கரூர் குளித்தலை மை குளித்தலை யூடியூப் சேனல் அவருக்கு மனமான நன்றி. வணக்கம் 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 பல. அடுத்தபடி நாட்டிய தரகை அபிநய சுந்தரி எங்க போய் தரக்கன்று தன்னை தானே வெற்றி பெற்று சங்கீதா அவர் உட்டான் செலுத்தி காத்து கொண்டிருக்கிறார். நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளைப்பா. இந்த கல்வெட்டில ஏதோ குட்டி வந்துடலையே. இன்னைக்கு வந்திருக்க சும்மா பச்சை 16 வயசு பச்சை பிள்ளை. பச்சை பிள்ளையா? இல்ல நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, இல்ல ஏஜென்ட்டா கட்டி வச்சிருவோம் ஊர்ல. இல்ல சூப்பர் பிள்ளை வந்திருக்குது. இப்ப நீனாச்சும் ஏஜென்ட் கட்டி வைக்கிறேங்கிற ஏஜென்ட் அந்த பிள்ளை கட்டிக்கலாம் பாத்துட்டு இருக்கிறாரு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கட்டி போடாத குமரி சிட்டி கண்கள் பாடாதோ மேலும் தொட்டு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. வெளியே வரட்டுனைக்கு பாத்துக்கோ. பிள்ளை பச்சை நல்லா படிச்சீங்க. இதை ஏன் பேர சொல்றேன், நல்லா தூக்கி வச்சு படிக்கிறீங்க. இவர் மேல ஒப்பனை அடிக்கும் உங்க வீட்டு பிள்ளை மைய சின்ன சின்ன மைய கோயில் வீட்டை சேர்ந்த சக்தி வெல்வல் ஒப்பனா தோட்ட காத்து கொண்டிருக்கிறேன். சந்து பொத்தூல் ஒட்டூல் ஒசுக்கையில நான் வருவேன். வீட்டுக்கு நல்லா படம் தூக்கி வச்சு படிக்கிறீங்க. நாளைக்கு படிக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு படிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. இந்த நாடு ஒரு பெரிய நாடாக. ஆமா. என்ன பேத்த தாய் மேல தூங்கல எழுப்பிடுங்க. எக்கோ ஆஃப் பண்ணிருந்தேன். தூங்கல எழுப்பிடுங்க. ஏமா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். உங்க புருஷன் வீட்டுல தண்ணிக்கினே போட்டு வீட்டுக்கு வந்தா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. சொல்லுங்க. உங்க வீட்டுல உழைக்க இருக்குதாமா? இருக்கு இருக்கு இருக்கு. உழைக்க இருக்குதா இல்லையா? இருக்கு. உழைக்க எடுத்து பச்சை தண்ணில போட்டு ஒரு அலசு அலசிக்கிறீங்க. அலசிக்கங்க. அந்த கீழே இரும்பு பொண்ணு இருக்கு பத்தியா? ஆமா. அதை ஒரு அலசு அலசிக்கணும். சரி. அலசிட்டு அது சுடுதண்ணி காய வைக்கிறீங்க. ரொம்ப காய வச்சு கம்மியா காய வச்சிட கூடாது. ஒரு நார்மலா காய வச்சு சரி அந்த இரும்பு பொண்ணு சுடுதண்ணில போட்டு ஒரு அலசு அலசிக்கிட்டு உங்க பூஜை ரூம் எங்க இருக்குதோ ஆமா அங்க கொண்டு போய் வச்சு விபதியில ஒரு பட்டையை போட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு உங்க குலசாமி நினைச்சு ஒரு குலவை போட்டு உன் புருஷன் எங்கன்னு தண்ணி அடிச்சு படுத்திருக்கிறான்னு அந்த உலக்கை எடுத்துட்டு போய் அவன் வேட்டியை விளக்கிட்டு வெதர்ல போட்டு செத்துருவேன். உனக்கு தாண்டா போடணும். எந்த வெதர இல்லையே போயிட்டு வெளியே சொல்லிடுமா? கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேளுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. பின்னாடி போகாதீங்க, இந்த பிடிச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, இந்த பிடிச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. முன்னாடி உட்காந்து என்ன நடக்குதுன்னு கண்ணால பாருங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? போடி வெள்ளச்சி என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது ஒண்ணு, ஏன் கால் 2 போகுது பின்னே. நாமத்தை விட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிறேன். நீ காய்தான படந்தா சொன்னால் என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா? என்று நோங்குது ஒண்ணு, ஏன் கால் 2 போகுது பின்னே. நாமத்தை விட துடிக்கிறேன் ஒண்ணு, நீ முள்ள கட்டி அடிக்கிறேன் என்ன? நீ காய்தானா படந்தா சொன்னால் என்ன? ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா?
அங்க இங்க போவேன் தெச்ச ஆடு போல நெஞ்சாங்குழி நோக முட்டையிட்ட காடை இங்கே காட்டை விட்டு போவேன் விளையாட்டு கோவைய கூட கிரிக்கெட்ட ஆம்பள சொல்லு மறுநாள் மாறிவிட உடுமுக்கு பிறந்தது புள்ள சொன்ன ஒரு சொல்ல விளையாட்டில் ஏண்டி கள்ளத்தி என தெரியலையா ஓடி வெள்ளச்சி என புரியலையா ஆண்டிப்பட்டி தாலுக்காவு பொங்கலுக்க பஞ்சம் ஆக மொத்தம் ஒன்னை கண்டு ஆடி போச்சு நின்றோம் தாலுக்காவில் ஆம்பலுக்க பஞ்சம் ஆக மொத்தம் ஒன்னை கண்டு ஆடி போச்சு நின்றோம் பித்தம் கொஞ்சம் கூடி போனா இப்படித்தான் கிஞ்சோ சத்தம் போடு நெஞ்சம் கூட்ட சாத்தி வைகி குஞ்சோ கொடி போடு சக்கர வெள்ளி தெரியாம கிழங்கு வைக்கும் அது போல பொம்பள சாதி அறியாம மனசலைக்கும் நீ பட்டுன்னு உள்ளவர்கள் என் பொட்டுல நீ சொல்லு இனி நமக்குள்ள இருக்கிற முள்ளு அட நாவுக்கு தூரத்துள்ள முள்ளு முடிவோடிதான் முடிவா சொல்லு ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உண்மை என் கால்றத போகுது உண்மை நான் முத்தமிட தவிக்கிறேன் உண்மை நீ உள்ள கட்டி எடுக்கிறேன் உண்மை சொன்னால் என்ன நீ கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா கை தட்டலாமே நம்ம ஊர்ல எல்லாமே கேட்டுக்கா வாங்குவாங்க அண்ணா பேர் என்ன அண்ணா ஐயா உங்க பேரு சுரேஷ் அண்ணாவர்கள் பகலில் பாராட்டி 100 அன்பு குளித்த பரிமாற்றுவார்கள் அன்பு குளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா 3 விஷயம் ரொம்ப அவசியம். நம்மளால எல்லாமே நாடகம் பார்க்குற ஆளுதான். ஃபர்ஸ்ட் நாடகம் பார்க்குற ரசிகர்கள் நீங்க எவ்வளவு தூரம் ஒத்துழைப்போ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நாடகம் சிறப்பா இருக்கு. 2வது ஒளி அமைப்பு அம்மன் ஆடியோஸ் உண்மையிலே ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய மைசெட்டு. நாங்களாம் வரிசையா மாசி மாசத்துல இருந்து நாடகம் வரிசையா எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது குரல் வலை எல்லாம் தோல்லானது தானே, எல்லாத்துக்கும் தொண்டை கட்டி இருக்கேன் அல்லது ஒரு மாதிரி கரகரன்னு கூட இருக்கேன். அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுல பெரும் பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. 3வதா தான் வந்திருக்க நாடக கலைஞர்கள் நாங்க. நீங்க 2 பேர் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவ்வளவு தூரம் நாடகம் நாங்க சிறப்பா நடத்துவோம். இந்த தூங்குறவங்களை எழுப்பிடுங்க, அங்க பாருங்க எழுப்பிடுங்க. ஐயா காப்பு கட்டியிருக்காரா எழுப்பிடுங்க. வேலை வெட்டியெல்லாம் இருக்கேன். உங்க விரதத்தை கலைக்கிறதுக்குனே ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்திருக்கான். அவரை எழுப்பிடுங்க பிள்ளைய பார்த்தா விரதம் கலைஞ்சிரு. எழுப்பிடுங்க முன்னாடி தூங்காதீங்க. பிள்ளை கடிச்சு வச்சு போடும், மோசமான பிள்ளை.
ஏத்தி முடியாது போட பீத்த போட பிள்ளையா வரணும் அப்படியே வச்சு அப்படியே வச்சு கோமணம் இருக்கா சம்பளம் நான் மாடிப்பட்டி ஒரு நாளத்துக்கு 1000 சம்பளம் எனக்கு ஏ பாலு தேங்க வாடா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பர்றா பர்றா அடுத்த ஒண்ணு பண்ணுங்களே ஊருக்கு நீங்க மட்டும் 6 மணிக்கு வந்துருங்க அப்படி வந்தா சரி